இயக்குனர் பாரதிராஜா தமிழ் சினிமாவுக்கு நிறைய கதாநாயகன் கதாநாயகிகளை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதுல நிறைய நடிகர் நடிகைகள் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவில் வெற்றிகரமா நடிச்சிட்டு வராங்க. அப்படி பாரதிராஜாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட கதாநாயகி தான் நடிகை ராதிகா. பாரதிராஜா இயக்குன கிழக்கே போகும் ரயில் அப்படின்ற படம் மூலமா தான் தமிழ் சினிமாவுக்கு ராதிகா அறிமுகமானாங்க. அந்த படத்துல நடிகை ராதிகாவை கதாநாயகியை தேர்ந்தெடுத்ததுல இயக்குனர் பாக்யராஜ் உட்பட நிறைய பேருக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அப்படி இருந்தும் ராதிகாவை எதுக்கு அந்த படத்துல கதாநாயகியை தேர்ந்தெடுத்தாரு அப்படின்றத பத்தி இந்த நிகழ்ச்சியில திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருமான சித்ரா லட்சுமணன் சார் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமா உலகினரால் கலையரசி என்று கொண்டாடப்படுகின்ற மிகச்சிறந்த ஆற்றல் பெற்ற ஒரு நடிகை தான் ராதிகா. 1978ஆம் ஆண்டிலே தான் அவர் நடித்த முதல் திரைப்படமான கிழக்கே போகும் ரயில் வெளியானது. பாரதிராஜாவின் இயக்கத்தில் உருவான அந்த படத்தில் தான் ராதிகாவை அறிமுகப்படுத்தி இருந்தார் பாரதிராஜா. அந்த படத்தில் ராதிகா இடம்பெற்றதே ஒரு தனிக்கதை. 16 வயதிலே படத்துடைய மிகப்பெரிய வெற்றிக்கு பின்னாலே பாரதிராஜாவுடன் இணைந்து பல படங்களிலே தொடர்ந்து பயணித்துள்ள செல்வராஜனுடைய கிழக்கே போகிற கதையை படமாக்குவது என்று முடிவெடுத்தார் பாரதிராஜா. அப்படி முடிவெடுத்த போது இன்னொரு முக்கியமான முடிவையும் சேர்ந்து அவர் எடுத்தார். அந்த முடிவு என்னன்னா, அந்த படத்திலே முழுக்க புதுமுகங்களை நடிக்க வைப்பது என்பது தான். அவருடைய அந்த முடிவில் அவருடைய மிக நெருங்கிய நண்பர்களான இளையராஜா, அவருடைய அண்ணன் பாஸ்கர் ஆகிய யாருக்குமே உடன்பாடு இல்லை. அவர்கள் அப்படி நினைத்ததுக்கு பின்னாலேயும் முக்கியமான காரணம் இருந்தது. பாரதிராஜனுடைய முதல் படமான 16 வயதிலே மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தது. அந்த படம் அப்படி வெற்றி பெற்றதுனால அப்போது இருந்த சூழ்நிலையில் பாரதிராஜா எந்த நடிகர்கிட்ட போய் காட்சி கேட்டாலும் அவங்க கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நிலை இருந்தது. முதல் படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கும்போது அடுத்த படத்துலையும் ஒரு நல்ல கதாநாயகனை வைத்து இயக்கி அந்த படத்துடைய வெற்றியை உறுதிப்படுத்தி கொள்ளாமல் புதுமுகங்களை வச்சு படம் எடுக்கிறேன்னு ரிஸ்க் எடுக்கிறாரே பாரதிராஜா என்ற கவலை இளையராஜாவுக்கும் இருந்தது, அவருடைய அண்ணனான பாஸ்கருக்கு இருந்தது. ஆனால் அவருடைய இந்த எண்ணமோ இந்த விமர்சனமோ பாரதிராஜாவுடைய முடிவை கொஞ்சம் கூட மாற்றவில்லை. அவர் புதுமுகங்களை வைத்து அந்த படத்தை எடுப்பது அப்படின்றதில் மிகவும் உறுதியாக இருந்தார். அடுத்து அந்த படத்துக்கான நட்சத்திர தேர்வு தொடங்கியது. நடிகர்கள் தேவை அப்படின்னு விளம்பரம் பண்ணி இப்போ ஜிஎன் செட்டி சாலை இருக்குல்ல, அங்கே அப்போது வெங்கடேஸ்வரா கல்யாண மண்டபம் என்று ஒரு கல்யாண மண்டபம் இருந்தது. அங்கே அந்த படத்தினுடைய கதாநாயகர்களுக்கான ஆடிஷனும் கதாநாயகனுக்கான தேர்வும் நடைபெற்றது. அந்த கதாநாயகனுக்கான ஆடிஷனுக்கு வந்ததில் மிக முக்கியமான நடிகர் யார் தெரியுமா? இன்றைக்கி தெலுங்கு பட உலகை ஆண்டு கொண்டிருக்கின்ற சிரஞ்சீவி. அவரை ஒதுக்கி விட்டுத்தான் சுதாகரை கிழக்கே போரில் படத்துக்காக தேர்ந்தெடுத்தார் பாரதிராஜா. அதே மாதிரி அப்போ அந்த ஆடிஷனுக்காக கீதா என்ற ஒரு நடிகையும் வந்தாங்க இந்த படத்தினுடைய கதாநாயகி பாத்திரத்தை நடிப்பதற்காக. என்ன காரணத்தாலோ பாரதிராஜாவுக்கு கீதா இந்த பாத்திரத்துக்கு சரியாக இருப்பார் என்று தோணலை. அதனால் அவரை அந்த படத்திலே பயன்படுத்தவில்லை. அதற்கு பின்னால் தான் அவர் பைரவி என்ற திரைப்படத்தில் ரஜினிகாந்துடைய தங்கையாக அறிமுகமானார். இப்போ கதாநாயகன் தேர்வு முடிவடைந்து விட்டது. சுதாகர் தான் கதாநாயகன் அப்படின்னு முடிவாயிடுச்சு. கதாநாயகி தேர்வு தொடங்கினோம். மண்வாசனை படத்தில் கதாநாயகி கிடைத்து கதாநாயகன் கிடைக்காது மாதிரி இந்த கிழக்கே போரில் படத்தை பொறுத்த வரைக்கும் கதாநாயகன் கிடைத்து விட்டார், கதாநாயகி கிடைக்கல. தொடர்ந்து தேடிக்கிட்டே இருந்தோம், யாருமே கிடைக்கல. அப்போது அம்மன் கிரியேஷன்ஸ் அலுவலகத்துக்கு ஒரு ஆல்பம் வந்திருந்தது. அந்த ஆல்பத்தை தற்செயலாக பாரதிராஜா புரட்டி கொண்டிருந்த போது நானும் அவர் அருகிலே நின்று கொண்டிருந்தேன். அது ஒரு நடிகனுடைய ஆல்பம். அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ராதிகா அப்போது குடியிருந்தார். அதைத் தொடர்ந்து பாரதிராஜா அந்த பெண்ணை பார்ப்பதற்காக அவருடைய வீட்டுக்கு போனார். அவங்க வீட்டுக்கு போன போது ராதிகா இவருக்கு கொடுத்த வரவேற்பு இருக்குது, அது மிகவும் விசித்திரமானது. ஏன்னா அப்போ பாரதிராஜா இப்போ இருக்கிற மாதிரி இருக்க மாட்டார். சுருள் முடியோட நல்ல ஒரு பெரிய மீசையோடு இருந்தார். இவரை பார்த்த உடனே ஒரு ரவுடி மாதிரி தோன்றி இருக்குது ராதிகாவுக்கு. இவர் போய் படத்தில் நடிக்கணும்னு கேட்டவுடனே இவருடைய படத்தில் நடிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் ராதிகா. ஆனால் ராதிகாவுடைய தாயாரான கீதாவுக்கு பாரதிராஜாவை தெரியும், அவருடைய படத்தை பற்றியும் தெரியும். அதனால் தன்னுடைய மகளை சமாதானப்படுத்தி அப்படியெல்லாம் பேசக்கூடாது என்று சொல்லிவிட்டு அந்த படத்திலே நடிப்பதற்கு தன்னுடைய சம்மதத்தை தெரிவித்தார். பாரதிராஜா ராதிகாவை தேர்ந்தெடுத்துட்டார். அப்போ ராதிகா எப்பவும் பேண்ட்டு ஷர்ட்டில் தான் இருப்பாங்க. பேண்ட்டு ஷர்ட்டை இல்லை பேண்ட்டு பனியன் இப்படி தான். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் குண்டாகவும் இருந்தாங்க. அதனால் அவருடைய புகைப்படத்தை பத்திரிகையில் வெளியிடுவதற்கே பயந்தார் பாரதிராஜா. அந்த படத்துடைய படப்பிடிப்புக்காக ராதிகாவை அழைத்து கொண்டு ரயில் ஏறிய போது கூட தப்பி தவறி கூட இந்த படத்தை பத்திரிகையில் கொடுத்துறாதே என்று என்னிடம் எச்சரித்து விட்டு தான் ரயில் ஏறினார் பாரதிராஜா. அவர் சொன்னதை கேட்டு நான் எந்த பத்திரிகைக்கும் அந்த புகைப்படத்தை கொடுக்கல. ஆனால் அப்போது நான் நடத்தி கொண்டிருந்த திரைக்கதிர் பத்திரிகையில் மட்டும் அந்த புகைப்படத்தை வெளியிட்டேன்.
ராதிகாவுடைய திரையுலக வாழ்க்கையில் அவருடைய புகைப்படத்தை வெளியிட்ட முதல் பத்திரிகைன்னா அது திரைக்கதிர் பத்திரிகை தான். இப்போ ராதிகாவை அழைத்து கொண்டு லொக்கேஷனுக்கு போனார் பாரதி ராஜா. எப்படி மதுரையில் பாண்டியனேவர் கதாநாயகன் என்று சொன்னபோது நான் மிகப்பெரிய அதிர்ச்சி அடைந்தேனோ அது மாதிரி 10 மடங்கு அதிர்ச்சியை அந்த கிழக்கே போரில் குழுவில் இருந்தார்களே அவர்கள் எல்லோரும் அடைந்தார்கள். அதில் குறிப்பிடத்தகுந்தவர் பாக்யராஜ். பாக்யராஜால் ராதிகாவை கதாநாயகியாக ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அதுக்கு பின்னால் பல படங்களில் பாக்யராஜ் ராதிகாவுடன் இணைந்து நடித்தார் என்பதும் அந்த படங்களிலே பல படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்ததும் என்பதும் வேறு விஷயம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அந்த படத்தில் ராதிகா நடிக்க ஆரம்பித்தார். ராதிகா முதல் முறையாக பாவாடை தாவணி அணிந்தார் என்றால் அது கிழக்கே போரில் படத்தினுடைய படப்பிடிப்பின் போது தான். அந்த படத்தில் நடித்த போது ராதிகாவுக்கு நடிப்பு தெரியாது, நடனம் தெரியாது, தமிழ் மொழி சீராக பேச வராது. இத்தனை குறைபாடுகள் இருந்தும் அவரால் அந்த படத்தில் வெற்றிகரமாக நடிக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சினிமாவில் நடிப்பதிலே அவருக்கு பிறந்த ஆர்வம் தான். ஆரம்ப கட்டத்தில் அந்த ஆர்வம் ராதிகாவுக்கு இல்லவே இல்லை. இந்த சினிமாவில் நடிக்கிறது விட்டு போயிடலாமா அப்படின்ற எண்ணத்தில் தான் இருந்தார். சரியாக நடிக்கவில்லைன்னு பாரதி ராஜா லேசாக திட்டினா போதும், எனக்கு நடிப்பெல்லாம் வராதுங்க, என்னை விட்டுருங்க, நான் போகிறேன் என்று சொல்லுவராகத்தான் இருந்தார்கள் ராதிகா. அதுக்கு பின்னால் தான் மெல்ல மெல்ல அவருக்கு இந்த நடிப்பின் மேலே லேசாக ஆர்வம் பிறக்க தொடங்கியது. அதுக்கு பின்னால் தன்னுடைய முழு ஈடுபாட்டையும் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பிலே அவர் செலுத்தினார். இப்படி இத்தனை பலவீனங்கள் கொண்ட நடிகை நடித்த அந்த திரைப்படம் தான் தமிழ் சினிமா உலகிலே ஹரிதாஸ் திரைப்படத்துக்கு பின்னாலே 1 வருடத்தை தாண்டி தேவிகலா திரையரங்கிலே ஓடியது. அந்த படம் தேவிகலாவிலே ஓராண்டை நிறைவு செய்த போது பாரதி ராஜா, ராதிகா ஆகிய இருவரையும் அந்த தேவிகலா தியேட்டருக்கு அழைத்து சென்று அவர்கள் ரசிகர்களோடு உரையாடியதை ஒரு கட்டுரையாக பேசும் படம் பத்திரிகையிலே நான் வடிவமைத்திருந்தேன். கிழக்கே போகும் ரயில் மிகப்பெரிய வெற்றி படம். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்திலே கதாநாயகன் நடித்திருந்த ராதிகாவுடைய நடிப்புக்கும் ரசிகர்கள் மத்தியிலே மிகுந்த வரவேற்பு இருந்தது. அதன் காரணமாக ராதிகாவுக்கு பட வாய்ப்புகள் குவியத் தொடங்கின. 1978லேருந்து 91 வரைக்கும் பல திரைப்படங்களில் நடித்தார் ராதிகா. அந்த படங்கள் எல்லாமே ராதிகாவுடைய பட எண்ணிக்கையை கூட்டுவதற்கு உதவியதே தவிர அவருடைய திரையுலக வாழ்க்கையிலே எந்த முன்னேற்றத்தையும் கொண்டு வரும். பாரதி ராஜாவுடைய சிஷ்யனான பாக்யராஜனுடைய இயக்கத்தில் உருவான இன்று போய் நாளை வா திரைப்படம் தான் ராதிகாவுடைய திரை வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அது மட்டும் இல்லாமல் ராதிகாவுடைய ஆற்றலை கொஞ்சம் வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு படமாகவும் அந்த திரைப்படம் அமைந்தது. அதிலேருந்தே ராதிகாவுடைய திரை வாழ்க்கையிலே ஏறுமுகம் என்று தான் சொல்ல வேண்டும். 2 அற்புதமான படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றார் அவர். அதில் ஒரு திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு இணைந்து அவர் நடித்த போக்கிரி ராஜா திரைப்படம். அந்த படத்தில் ராதிகா தன்னுடைய முழு திறமையும் காட்டுவதற்கு அவருக்கு வாய்ப்பு கிடைத்ததென்றால் அவருடைய நடிப்பிலே இன்னொரு பரிமாணத்தை கொண்டு வந்த படமாக மகேந்திரனுடைய இயக்கத்தில் உருவான மெட்டி திரைப்படம் அமைந்தது. ராதிகாவை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அவருடைய கேரியரை பார்த்தா தெரியும். அவர் பல படங்களில் நடித்து கொண்டிருந்தாலும் 2-3 படங்கள் இது மாதிரி கமர்ஷியலாக மிகப்பெரிய வெற்றி படங்களாக இருக்கும். அதே நேரத்தில் அவருடைய அளப்பரிய நடிப்பாற்றலை வெளிக்கொண்டு வருகின்ற படங்களாக சில படங்கள் அவருக்கு அமையும். அப்படித்தான் ஒவ்வொரு ஆண்டும் பல படங்கள் அவருக்கு அமைந்திருக்கின்றன. 1985ஆம் ஆண்டிலே பிரதாப் போத்தனுடைய இயக்கத்தில் உருவான மீண்டும் ஒரு காதல் கதை என்ற திரைப்படம் ராதிகா எப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிக்க நடிகை என்பதை தமிழ் சினிமாவுக்கு பறைசாற்றுகின்ற ஒரு படமாக அமைந்தது. அந்த படத்திலே ஒவ்வொரு பிரேமிலும் நுணுக்கமான நடிப்பாற்றலை வெளிப்படுத்தியிருந்தார் ராதிகா. அதற்கு அடுத்த ஆண்டிலே முத்தான 2 படங்கள் அவருக்கு அமைந்தன. அதில் ஒரு படத்தினுடைய பெயரிலேயே முத்து இருந்தது. அதுதான் சிப்பிக்குள் முத்து என்ற திரைப்படம். அந்த படத்தில் கமல்ஹாசனோடு இணைந்து அட்டகாசமான நடிப்பை வழங்கியிருந்தார். அந்த ஆண்டிலே வெளியான இன்னொரு அற்புதமான திரைப்படம் மணிரத்னத்துடைய இயக்கத்திலே உருவான பகல் நிலவு. அந்த 2 படங்களுமே ராதிகாவுடைய திரை வாழ்க்கையிலே மிக முக்கியமான படங்கள் என்று சொல்லலாம். 1987ஆம் ஆண்டிலும் இப்படித்தான் நீதிக்கு தண்டனை என்ற ஒரு வசூல் சித்திரம் எஸ்.ஏ. சந்திரசேகருடைய இயக்கத்தில் உருவான படம் அது. இன்னொரு பக்கம் ராதிகாவுடைய நுண்ணிய நடிப்பாற்றலை வெளிப்படுத்துகின்ற ரெட்டவால் குருவி. இத்தனைக்கு பின்னாலே வந்தது தான் ராதிகாவுடைய வாழ்க்கையிலே திருப்பமாக அமைந்த ஒரு திரைப்படம். யார் ராதிகாவை திரையுலகுக்கு அறிமுகப்படுத்தினாரோ அவரே அந்த 2வது இன்னிங்ஸையும் தொடங்கி வைத்தார். அந்த திரைப்படம் தான் கிழக்கு சீமையிலே. ராதிகா குழந்தை பிறந்து மருத்துவமனையில் இருந்த நேரத்தில் இந்த கிழக்கு சீமையிலே படத்திலே விருமாயி பாத்திரத்தை நீ தான் ஏற்று நடிக்க வேண்டும் அப்படின்னு ராதிகா கிட்ட சொன்னார் பாரதி ராஜா. குழந்தை பிறந்த ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு இருக்கேன், படத்தில் நடிக்கணும்னு கேட்குறீங்களே என்று ராதிகா அவரை பார்த்து சொன்னபோது அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ தான் இந்த பாத்திரத்தை நடிக்கிற என்று ராதிகாவிடம் சொல்லிவிட்டு கிளம்பி விட்டார் பாரதி ராஜா.
குருநாதராச்ச ராதிகாவால் எப்படி மறுத்து சொல்ல முடியும்? அதனால் 3 மாத கைக்குழந்தையுடன் கிழக்கு சீமையிலே படப்பிடிப்புக்கு வந்தார் ராதிகா. பல ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்த பாசமலர் திரைப்படம் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தியதோ அதற்கு ஒப்பான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய படமாக கிழக்கு சீமையிலே படம் அமைந்தது. இன்னும் சரியாக சொல்வதென்றால் ராதிகாவுடைய திரையுலக வாழ்க்கையை திருப்பி போட்ட படம் அது என்று கூட சொல்லலாம். அதிலிருந்து இன்று வரை ஓயாது உழைத்து கொண்டிருக்கின்ற ஒரு நடிகையாகத்தான் ராதிகா இருக்கார். இந்த சினிமா பயணங்களுக்கு மத்தியிலே 1999ஆம் ஆண்டிலே டிவியிலே கால் பதித்தார் ராதிகா. இன்றும் ராதிகா தமிழ் சினிமாவினுடைய மிக முக்கியமான இயக்குநர்களால் தவிர்க்க முடியாத ஒரு நடிகையாக இருக்கிறார். இந்த பாத்திரத்துக்கு ராதிகா நடித்தால் தான் சரியாக இருக்கும் என்று எண்ணுகின்ற பல இயக்குநர்கள் இருக்கிறார்கள். ராதிகாவை மனதில் வைத்துக்கொண்டே கதை எழுதுகின்ற கதாசிரியர்களும் இருக்கிறார்கள். அப்படி ஒரு ஸ்டேட்டஸில் இன்னி வரைக்கும் பயணிக்கிறது அப்படின்றது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. பலவிதமான போராட்டங்களுக்கு நடுவே இந்த திரையுலக பயணத்திலே தொடர்ந்து ராதிகாவால் வெற்றியை குவிக்க முடிகிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம், 1 அவருடைய திறமை, 2வது அவருடைய தன்னம்பிக்கை, 3வது அவருடைய அயராத உழைப்பு. இந்த 3ம் இருக்கின்ற வரை ராதிகாவுடைய பயணம் என்றும் தொடர்கதையாகத்தான் இருக்கும் என்பதிலே என்ன சந்தேகம்?